ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அம்மாவுக்கு அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை விளக்கு போடுறாங்க, விரதம் இருக்காங்க ஏம்மா. அதனால் இப்போ பெங்களூரில் வீடு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. அதனால் நாங்கள் 3 பேர் காலையிலே, இப்போ டைம் என்ன 11 ஆயிடுச்சு. அதாவது 12 மணிக்குள்ளே போடணும் ஏம்மா. அதனால் காலைல எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே 3 பேர் கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கூட்டமாக இருக்குது கோவிலில். எல்லோரும் லெமனை இங்கே இந்த முன்னாடி இங்கே லெமனோட சாரெல்லாம் இங்கே பிழிஞ்சிட்டு அப்படியே அந்த மேல் தோலை இந்த மாதிரி விளக்கு மாதிரி செய்கிறாங்க. ஓட்டையாக இருக்கா, அது அப்படியே பேக் சைடு திருப்பி விட்டோம்னா விளக்கு மாதிரி ஆயிடுது. ஸோ அதில் நெய் திரி எல்லாம் வச்சு அப்படியே விளக்கு போட்டுட்ருக்காங்க. பின்னாடியுமே அந்த சைடு எல்லாருமே போட்டுட்ருக்காங்க பாருங்கள். 12 மணிக்குள்ளே எல்லோரும் விளக்கு போடணும். இப்போ அம்மாவும் அதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சீட்ஸு அப்படி வைங்க ஐடியா செம்ம ஐடியா. ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. ஏஞ்சல் இது புதுசாக இருக்குது ஏஞ்சலுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்காங்க. ஹனுமான் கோயில் அது ஓப்பனில் இல்லை. இன்றைக்கி அம்மன் கோயில் தான் ஓப்பனாக இருக்கு ஏம்மா. மெயின் ரோட்லேயே இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே. கோவிலில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் நல்லாவே நிறைய பேர் கூட்டம் இருந்ததாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் சாரெலாம் எடுத்துகிட்டு அதுலேயும் விளக்கு போட்டுட்டு, சில பேரெல்லாம் நிறைய 15, 20 அந்த மாதிரி விளக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பிளேட்டில் வச்சுட்டு. ஸோ நானும் இந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட் டைம் வரேன் அம்மா வந்தனால. இல்லைன்னா ஈவினிங் தான் நான் அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் வருவேன். இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணுறது ஃபஸ்ட் டைம். சரி சார், நான் அம்மா ஏஞ்சல் நாங்கள் 3 பேர் தான் விளக்கெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே நிற்கவே முடியல, செம்ம கூட்டமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் விளக்கு உள்ளேயும் போட்டுட்ருந்தாங்க, வெளியிலையும் போட்டுட்ருந்தாங்க. சரி நம்ம வெளியில் உட்காந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே நாங்கள் உட்காந்துட்டு என் பக்கத்தில் கடையிலே வாங்கியாச்சு. எண்ணெய், பூவு, அதுக்கப்புறம் சாமிக்கு போடுறதுக்கு சின்ன சின்ன செம்பருத்தி பூ இந்த மாதிரிலாம் வாங்கி கொஞ்சமாக பிளேட்டில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பூவெல்லாம் பிளேட்டில் பிச்செல்லாம் போட்டு அதில் விளக்கு போட்டுட்ருந்தோம். கோவிலுக்கு சில பேர் விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு எல்லாருக்குமே வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோவிலில் கொடுக்குற பிரசாதம் என்றைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதையும் வீட்டில் ஒரு நாள் சக்கரை பொங்கல் செய்யலாம், வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்னு செஞ்சோம்னா ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. கோவிலில் கொடுக்குற பிரசாதத்துக்குன்னே ஒரு தனி டேஸ்ட்டு, அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அதை சாப்பிட்றதுக்குன்னே போகிறதுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, சாமி கும்பிட்டாச்சாம்மா? திருப்தியாக கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு, போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கோயில் இங்கே இருக்குது, கிளம்பிடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.